ஏய் ராதிகா, ரொம்ப ஓவரா தான் பண்ற நில்லே. ஆமா, நான் தான் ரொம்ப ஓவரா பண்றேன், நீங்க எல்லாம் கரெக்ட்டா தான் நடந்துக்கிறீங்க. கூப்பிட்டுனே இருக்க, நிக்காம போயினே இருக்க. ஒரு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புடி. அதெல்லாம் நல்ல பழக்கம் கிடையாது. ஏக்கா, உனக்கு பசி எடுக்குன்னு வச்சுக்க, நீ பொறுமையா சாப்பிட்டு கிஃப்ட் சாயங்காலமா வந்து சேரு. நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த வேலையை நல்லா சாப்பிட்டு போய் பாத்துக்கலாம் வா. கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்க சாப்பாடு வேணாம் சொல்லிட்டு போறேன். ஏன் கறி மீன் எல்லாம் நீ பார்த்ததே கிடையாது உங்க வீட்டுல? சோறு தண்ணி இல்லாம கஞ்சி தண்ணியை குடிச்சுன்னு இருக்கிற. வா, வீட்டுல போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போறதுக்கு ஒரு நாதி கிடையாது அங்க. அண்ணி எங்க போச்சுன்னு தெரியல, அம்மா எங்க போச்சுன்னு தெரியல, அண்ணா எங்க போச்சுன்னு தெரியல. நம்ம வீடு மாதிரி நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட வேண்டியதா இருக்குது. இதா வீட்டு பொண்ணுங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? என் அண்ணி வந்து குழுக்கு காசு கட்டணும்னு சொல்லிட்டு போயிருக்குது. உடனே வந்துருவாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? ஏன் நம்ம வீட்டுல விருந்தாளி வரும்போது நம்மளாம் பசங்க கிட்ட இல்ல குழு தலைவிக்கிட்டே காசு கொடுத்துட்டு வந்தல வீட்டுக்கு விருந்தாளி வந்துருக்காங்க. நாங்க அவங்கள பார்க்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி போய் மீட்டிங்ல போய் உட்காந்து குழு காசு கட்டணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணுனே பண்றது. நீ தான் நம்பின்னு இருப்பாதுங்க பேசுறதெல்லாம். வேணுனே போயிருக்கோம். குழு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு என்னுடைய பக்கத்து தெருவில் தான் குழு நடக்குது. போயிட்டு உடனே வந்துடும் சொல்லிட்டு தாண்டி போச்சு. அம்மா சும்மாவே நடிக்கும். சரி அத்தை விடு. எங்க அண்ணன் எங்க போனா, எங்க அம்மா எங்க போச்சு? ரேஷன் கடைக்கு போயிட்டு வரதுக்கு பக்கத்துல ரேஷன் கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? வேணுனே தான் பண்ணுங்க, எல்லாமே வேணுனே தான் பண்ணுங்க. எதுக்கு நம்ம இதுங்களா வீட்டுக்கு வருதுங்க? இந்த மாதிரி பண்ணாதான் இன்னொரு நாளைக்கு வீட்டுக்கு வராதுங்க அப்படின்றதுனால வேணுனே பண்ணுதுங்க. சரி அம்மா நல்லா அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பேசுற? கதை வளர்த்ததுல ஃபர்ஸ்டா இருக்கிற அம்மா ரேஷன் கடைக்கு தான் போனாங்க. அங்கே கூட்டமும் எதுவும் தெரியல. இன்னும் ஆளை காணோம். வாங்கிட்டு இருந்தாங்க, டக்குன்னு வந்துட்டு இருப்பாங்க நேரம். ஏன் நீ வரது அவங்களுக்கு பிடிக்கலையா? நான் வீட்டுக்கு கொண்டு வரது கூட யாருக்குன்னா பிடிக்காம இருக்குமா? ஏன் சக்கரை நாளைக்கு வாங்கினா ஆவாதா? வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்கும் போது தான் போன ரேஷன் கிடைக்க. இதெல்லாம் நம்மள வந்து ஹர்ட் பண்றதுக்காக பண்றது டி. இது ஹர்ட் பண்றாங்களா? இதுல என்னடி ஹர்ட் பண்றதுக்கு இருக்கு? சரி உன் கருத்துப்படியே நானும் வரேன். நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது நம்ம எல்லா வேலையும் 100 நாள் வேலை இருந்தா கூட அன்னைக்கு லீவ் போட்டு இதுங்களுக்காக வேலைக்கு போனா காசு கிடைக்கும். அதை வச்சு ஒரு காய்கறி செலவோ அன்னைக்கு 2 நாள் குடும்ப செலவோ பாத்துக்கலாம். அதை கூட விட்டுட்டு இவங்க பின்னாடியே உட்காந்து இவங்களுக்கு பணி வேலை செஞ்சுக்கின்னு இவங்க வீட்டுக்கு போற வரைக்கும், அதாவது திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் இவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கல. இந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்தவங்களை விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்து நம்ம இருந்தோம். என்னமோ இவங்களுக்கு தான் வேலை வெட்டி இருக்கிற மாதிரி நம்ம சும்மா இருக்கிற மாதிரி ரொம்ப ஓவரா தான் பண்ணுதுங்க. பசங்களுக்கு காது குத்துறேன்னு சொல்ல வேண்டியது கடமை சொல்லிட்டேன். இவங்க வந்தா வரட்டும், வரலனா போட்டோம். நான் எனக்கு செய்ய வேண்டியதுல மறுபடியும் யார் ஆள் விட்டாலும் செஞ்சு சொல்லு. இவங்க வரல, நீங்க யாரும் அழுது நோக்கான இல்ல. செய்ய வேண்டியது செய்ய முடிஞ்சா செய்ய சொல்லி, இல்ல பணமா கொடுக்க சொல்லு. நானே எல்லா பொருளும் வாங்கிக்கிறேன். இந்த உலகத்துல பணம் தானே ரொம்ப முக்கியம். பணம் இருந்தா எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஏண்டி நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு அண்ணன். அண்ணன் இல்லாம தாய் மாமா மடியில தான் உட்கார வச்சு காது குத்தணும் சொல்லுவாங்க பசங்களுக்கு. அப்ப யார் மடியில உட்கார வச்சு காது குத்துவோம்? மடியில உட்கார வச்சு காது குத்துவியா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கேன், நான் உண்டு என் வேலை உண்டு நின்றுவேன். நான் பாட்டு காது குத்திட்டு நான் வந்து நேர்ப்பேன் பசங்களுக்கு. சொந்தங்களை வந்து விட்டு கொடுத்து போனே. குற்றங்கள் பார்த்து சுற்றங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? குற்றமே பார்த்துன்னு இருக்காத. சுற்றம்னா அப்படி இப்படி இருக்கதா செய்யும். ஆமா, நீ தான் சொந்தக்காரங்க நாடின்னு கிடக்குற. நீலாம் நல்லா பட்டாதான் கத்துருந்துவ. பஸ் வந்துச்சு வர ஏறுவா. நிறுத்துங்க அதை வந்துட்டான். சொல்ற பச்சே கேட்க மாட்டேங்கிறா. சீக்கிரம் வா, பஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் ஆட்டோல செலவு பண்ணி போனோம். எவன் காசு வச்சுக்கிறேன் ஆட்டோக்கு போத்துக்க? சீக்கிரம் வா, நடக்க வச்சு கூட்டிட்டு போவேன். இல்ல போ உன் கூட இன்னைக்கு வந்தல. இன்னைக்கு பட்டினியா இருக்கும். எனக்கு தலையில எழுதி இருக்கு போல. எவ்வளவு தூரத்தை எத்த மாதிரி பாட்டி வச்சுக்காம பஸ் இதனால இந்த பஸ் நிக்காம போயினே இருக்குது. அதே கம்பெனி பஸ், அது இதெல்லாம் நிக்காது. நான் கூட ஃப்ரீ பஸ் தான் போயிடலான்னு பார்த்தேன். இதுல கம்பெனி பஸ் தான். இதோட எப்போ இந்த ஊருக்கு எப்போ வரும் தெரிஞ்ச பஸ்? நிறைய பஸ்ஸுங்களா போயிடுது. எல்லாமே கம்பெனி பஸ், காலேஜ் பஸ், அந்த மாதிரி பஸ் தான் போகுது. என்ன சொல்ற? அண்ணா வீட்டுல போய் சாப்பிட்டு போலாமா? அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேப்பா. நீ வேணா போய் சாப்பிட்டு பொறுமையா வா. ஏமா 2 பேரும் கிளம்பிட்டீங்களா அதுக்குள்ள? அது வந்துன்னு வீட்டுக்கு வந்த பொண்ணுங்கள வான் கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. பின்னாடியே ஓடி வந்துருக்குது பாரு. கிளம்பிட்டீங்களான்னு. சாப்பிட்டீங்களா இல்லையாமா? அண்ணன் வரதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? அது வந்து ராதிகா வந்து சமையல் போய் பார்க்கணும், கோயில போய் பூஜைக்கு சொல்லணும், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேனே. அதான் கூட சரி நான் கிளம்பிட்டேன். சாப்பிட்டீங்களா இல்லையா? அது வந்து ஆமா, அப்படியே பரிமாறதுக்கு ஆள் அப்படி லைன் கட்டி நிக்கிறாங்க பாரு. நாங்களே சமைச்சு நாங்களே தின்றதுக்கு நான் எங்க வீட்டுக்கு இருந்துக்கலாமே. எதுக்கு உங்க வீட்டுக்கு வருது? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்க நீங்க? என்னம்மா என்னாச்சு? வசந்த் எங்க போயிட்டா? உங்களுக்கு சாப்பாடு போடலையா? அது வந்து அண்ணி வந்து குழு காசு கட்டணும்னு சொல்லிட்டு போனாங்கண்ணே. அவங்க 5 நிமிஷத்துல வந்துடும் சொல்லிட்டு தான் போனாங்க. அதுக்குள்ள ராதிகா டைம் ஆச்சா, கிளம்பலாம்னு சொல்லிட்டா. 5 நிமிஷமா? அரை மணி நேரமா உட்காந்து நடக்கிறோம். ஒருத்தரையும் ஆளை காணோம். இந்த அம்மாவை காணோம், அண்ணியும் காணோம். யாருமே இல்ல வீட்டுல. எங்க வீடா நாங்க உட்காந்து அந்த வீட்டுல. சரிம்மா கோச்சிக்காதம்மா. கடத்தல வரைக்கும் போயிருந்தேன். நீ எங்கனா போய் எங்கனா வா. எங்க கிட்ட எதுக்கு சொல்ற? பசங்களுக்கு 2 பேருக்கும் செயின் போடணும்னு சொன்னலமா, செயின் கம்மல்லாம் வாங்கி வரலாம் சொல்லிட்டு போனேன். காசு ஒருத்தர் தரணும் ஃபோன் பண்ணாரு. சரி உடனே போய் வாங்கிக்கிறேன், அப்படியே கையோட நகை வாங்கி வந்துடலாம் சொல்லிட்டு தான் போனேன். எது நகை வாங்கினதுக்கு போனியா? நம்புற மாதிரி இல்லையா? போயிட்டு உடனே வந்துடலான்னு பார்த்தேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. என்ன ஃபங்க்ஷன் நாளைக்கு தானே? இதுக்குள்ள என்ன உனக்கு அவசரம்? பொறுமையா போய் வாங்க வேண்டியதானே? இருக்கட்டுமா, வாங்கி ராதிகா கிட்ட கையோட கொடுத்து அனுப்பிச்சு வச்சுக்கா, அவளுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஏன் நகை வாங்கறதுக்கு போனே? என்னைய கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நான் பார்த்து நல்ல டிசைனா வாங்கியிருப்பேன்ல. நாளே நல்ல புது மாடலாக தான் வாங்கி வந்துருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும். என்ன மாடல் வாங்கி வந்தியோ தெரியல. சரி வாங்கம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்புறம் செயின்லாம் பாருங்க. வாங்க, அண்ணன் வரத்துக்குள்ள அவசரப்பட்டு கிளம்பிட்டீங்க. நான் பேச சொல்லி அண்ணன் ஏதோ முக்கியமான வேலை போயிருக்குன்னா பாரு. நகை வாங்கினதுக்கு போயிருக்குது. நீதான் வச்சுக்கணும். சரி வா, சாப்பிட்டு பொறுமையா போலாம். உனக்கு சோறு தானே முக்கியம். சரி கோவப்படாது, வா சாப்பிட்டு நம்ம போயிட்டு சமையல்கார பார்க்கலாம், கோயிலுக்கு போலாம். வேற பூமெல்லாம் போய் சொல்லணுமா? அங்கே போய் சொல்லிட்டு போலாம். அவசரப்படாது, ஒரு 10 நிமிஷத்துல முன்ன குறைஞ்சு போயிட போதே. வெயில் ஏமா நின்று இருக்கீங்க? நாங்க வரோம், நீ போய் நேரு பின்னாடி வரோம். நம்ம 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா கூட என்ன கிளம்பி போயிட்டு இருப்பாங்க பொழுது பஸ். சரி அதுக்கு தான் வேகமாக ஓடி வந்தேன். ராதிகா இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நமக்கு தெரியாது என்ன? இங்க பாருக்கா, சாப்பிட்டு டக்கு டக்குன்னு கிளம்புக்கா. டைம் வேஸ்ட் பண்ணி இருக்காதக்கா. சரி சாப்பிட்டு 5 நிமிஷத்துல கிளம்பிடலாம். என்ன கூட்டம் ரேஷன்ல? எப்பவுமே ரேஷன் காலியாக தான் இருக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, அவ்வளோ கூட்டம். சக்கரை எண்ணெய் பருப்பு எல்லாமே வாங்கியாச்சு. அரிசி வாங்கி மூட்டை கட்டி வச்சுக்கிறேன். அம்பளை கிட்ட தான் சொல்லி எத்தனை சொல்லணும். இவ வேற திருப்பி மொட்டை அடிக்கிறா, காது குத்துறேன்னு வந்து நிற்கிறா. பலகாரம் செய்வானவா, முறுக்கு ஓட்டோட அதிர்ஷ்டம் எல்லாமே செஞ்சு எடுத்து கொடுத்தா இல்லையா? அதுக்கு தான் போனேன் ரேஷனுக்கு. பார்த்தா என்ன கூட்டம்.
ஏம்மா வெயில் அடிக்குது, வெயில் என்ன வெயில். பக்கத்துல இருக்க தெருவுக்கு போயிட்டு வர முடியல. அண்ணா அவ்வளோ வெயில் அடிக்குது. பச்சரிசி நல்லா வெள்ளையா இருந்தது, பலகாரம் சேர்த்துக்கலாம், முறுக்கு சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். ஏன்டி இலையில சாப்பிடாம எதுக்கு தட்டில் போட்டு சாப்பிட்டு நிக்கீங்க? அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இலையில போடாம தட்டில் போட்டுருக்காங்க கதை வளர்த்துக்க. ஏமா இப்பயே மணி ஆகுதுமா, இல்லை பொறுமையாக சாப்பிட்டு டைம் இல்லை. அவளுக்கா இருந்தால் எல்லாமே சரி சரின்னுவா, இல்லை நான் ஆடுவேன். ஏமா செயின் நல்லா இருக்குதா எது ஒன்றுமே சொல்லவே இல்லை. பரவாயில்ல, கொஞ்சம் பழைய மாடலாக தான் இருக்குது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன கூட்டின்னு போய் நீ வாங்கியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும், நீயே துருன்னு போய் வாங்கி வந்துருக்குற. எங்கம்மா ஒருத்தர் காசு கொடுக்கணும், அவர் ஃபோன் பண்ணி வந்து வாங்கிப்பா அப்படின்னு சொல்லும் போது சரி போய் காசு வாங்கலாம் தான் போனேன். சரி டக்கு ஞாபகம் வந்துச்சு, நகை வாங்கி உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நகையை வாங்கி வந்துட்டேன். கம்மல் இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துருந்தா வச்சுக்க, ஒரு அரை சவரத்தில் எடுத்துருந்தா நல்லா பாரியாக இருந்திருக்கும். ஏண்டியா பசங்களே தம்பு தான் இருக்குது, அதுங்களுக்கு பெரிய கம்மல் போட்டால் எப்படியே சின்ன சின்ன கம்மல் போடு, அதுக்கப்புறம் வராட்டும் பெருசு வாங்கி தருவானே. ஆமாம்மா நான் கூட அதான் சொன்னேன். இந்த ரவியா கொஞ்சம் கேசி வச்சுக்கோ, சாப்பிட்டு வச்சுக்கிறேன். நீ வந்து வச்சுக்கோ. சாப்பிட்டு வச்சுக்கிறேன். அப்போ தனியாக தான் சாப்பிட சாப்பிட முடியாது. ஏமா காது குத்துறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வந்துரு, புரியுதா? முறுக்கு, சோமாசு, அதிரசம், அப்புறம் ரவா லட்டு, என்ன அப்புறம் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிரு. அண்ணியாலே உன்னாலாம் செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னு வச்சுக்கா கடையில் கம்முன்னு வாங்கி வந்துருங்க. கடையில் வாங்கினாலும் நல்லா இருக்கும். ஏண்டி கடையில் நிறைய விலை விற்குண்டியே, நானே செஞ்சு எடுத்துன்னு வரேன். நீங்களா செய்ய தெரியாதா என்ன? கூட மாட அண்ணி எனக்கு இருந்தாலே போதும், எல்லாத்தையும் நானே செஞ்சிருவேன். எனக்கு என்ன 2 மணி நேரம் இருந்தால் போதும், எல்லாரும் டக்கு டக்குன்னு செஞ்சிருவேன். ஏமா ரவா லட்டுலாம் வச்சு 2 நாளைக்கு முன்னாடியே செஞ்சா நல்லா இருக்காது, நான் வேணா செஞ்சு எடுத்துன்னு வரேன். வேணாண்டி நானே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துன்னு வரேன். இல்லை கோமதி நாங்களே செஞ்சிருவோம் எல்லாத்தையுமே. எல்லாத்துலேயும் ஒரு 100 செஞ்சுக்குமா, ஏன்னா காது குத்துக்கு வரவங்களுக்குலாம் அப்படியே கவலை போட்டு கொடுத்துடலான்னு இருக்கிறாங்க. ஆமாம் அப்படியே கொடுத்துரு, இல்லை வீட்டில் எடுத்துன்னு வந்து வச்சு அப்புறமா எடுத்துன்னு போய் கொடுத்துன்னு வச்சுக்கேன், வேலைக்கு ஆகாது. ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு அப்படியே சாப்பிட்டுனே இருப்பாங்க பார்த்தியா, அப்போ ஒரு பையில போட்டு கொடுத்துருவோம் கிட்ட. சரிண்ணே. காது குத்துக்கு முன்னாள் நைட்டே அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க. நைட் தங்கிட்டு மறுநாள் காலையில் தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் முட்டச்சு காது குத்தணும். நம்ம முன்னாலே கிளம்பணும், சீக்கிரமாக வந்துருங்க. நேராக கோயிலுக்கே வந்துடுறீங்களா, இல்லை வீட்டாண்ட வந்துடுறீங்களா? வீட்டாண்ட வந்துட்டீங்கன்னா வண்டியில் எல்லாரும் ஒன்றா போயிடலாம். ஏமா குட்டியான இருக்குல்ல நான் எடுத்துன்னு வரேன், அதில் நம்ம எல்லாருமே ஒன்றா போயிடலாம். எல்லாரும் இடம் பத்துமா? என்ன அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வேற வருவாங்கண்ணே, இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாண்ணே. எடுத்துனா உன் வண்டி எடுத்துனா, தனியாக வண்டி எடுத்துன்னு வச்சுக்க, அது வேற அந்த இடம் 10,000 கேட்பாங்க. உன் வண்டி எடுத்துன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். என்னது அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாமா? ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்து போக முடியும்? எவ்வளோ தூரம் எப்படியும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும்? அதெல்லாம் போய்க்கலாம். ஏண்டியா சின்னதாக ஒரு வேன் வச்சுக்கலாண்டியே, வேன் வச்சா கரெக்டாக இருக்கும், எல்லாரும் உட்காந்து போத்துக்க. பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம் வேனுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு. காசு கம்மியாக கேட்டாங்கன்னா வேன் எடுத்துக்கலாம், இல்லை அண்ணனோட வண்டியிலே குட்டி என்ன மற்ற பேர் ஏறி போயிடலாம். சரி 4 மணிக்கெல்லாம் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்க. மதியம் வந்துறீங்களா, இல்லை சாயங்காலம் 4 மணிக்கு வந்துறீங்களா? மதியம் சாப்பிட்டு கிளம்பிடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பலகாரம் செய்ய வேண்டியது இருக்குல்ல, மடமட நான் வேறு செய்ய ஆரம்பிக்கணும். ஏமா ரேஷன் அரிசிலாம் செய்யாதமா, கடையில் வாங்கி செய்யுமா. ஒரு 5 கிலோ அரிசி ஆகுமா, 1 கிலோ 40 ரூபா 50 ரூபா நிற்கிறது பற்றி அந்த அரிசியில் வாங்கி செய்யி, புரியுதா? ரேஷன் அரிசியில் செஞ்சு இத்தனை வந்து வைக்காத, கடக்கு முடக்கணும். ஏன் ரேஷன் அரிசி செஞ்சு நல்லா இருக்காதுன்னு யார் சொன்னது? செய்கிற பக்கத்தை செஞ்சால் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கடக்கு முடக்கணும் என்னது? எப்படியோ ஒன்று எதனா ஒன்று செஞ்சு எடுத்து வந்து வச்சு என் மனத்தை வாங்காமல் இருந்தால் சரி. ஆமாம் உன் மனத்தை வந்து வாங்கிடுறாங்க அப்படியே. ஏமா நீ அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அண்ணன் நல்ல சிறப்பாக செஞ்சிடறேம்மா. என்னத்தை சிறப்பாக செய்ய போறியோ தெரியல. சரி பழம்னா ஒரு 11 தட்டு இல்லை 15 தட்டு உன்னால என்ன முடியும் தட்டு வச்சிரு. என்ன பழம் ஜூஸ் வாங்கி வந்துரு. ஒரு கிலோ வேணாத, ஒரு 5 கிலோ வாங்கி வந்தா தட்டு ஃபுல்லாக இருக்கும், புரியுதா? 5 கிலோ வாங்கி, ஆப்பிள் 5 கிலோ, சாத்துக்குடி, மாதுளப்பழம், என்னென்ன பழம் இருக்குதோ ஒரு 15 ஜீன்ஸ் வாங்கிக்கோ, கரெக்டாக இருக்கும். ஏண்டியா 2 ஆப்பிள் 100 ரூபா வண்டி, இங்கேருந்து 5 கிலோ வாங்குறது. நீ நான் தினமோ இல்லை மாதம் வாரமாக செய்ய போறீங்க. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. சதீஷ்க்கு வந்து கல்யாணம் 8 வருஷம் ஆகிப்போச்சு. சதீஷ்க்கு வந்து 7 வருஷம் ஆகுது. இப்போதான் செய்ய போறீங்க, எப்பயாவது ஒரு நாள் தானே செய்யுங்க. ஏன் பணம் செலவு பண்ணாலும் கஷ்டமா இருக்குதா? நான் போய் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கே போய் வாங்கி வரேம்மா, அங்கே போனாலும் காசு கம்மியாக இருக்கும். எங்கேயோ போய் வாங்கின்னு வா. நீ எப்படி சீர் செய்யறியோ அதை பொறுத்து தான் என் மாமா யாரும் என்ன மதிக்கும், என் நாத்தனார் என்ன மதிக்கும், புரியுதா? புகுந்த வீட்டில் மரியாதை கிடைக்குன்னா அதுக்கு அம்மா வீட்டில் எப்படி சீர் செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மரியாதை கிடைக்கும், புரியுதா? என் மாமியார் வீட்டில் நான் நல்ல கௌரவதியாக இருக்குன்னா நீங்கள் செஞ்சு தான் உனக்கு கடன் ஒன்று வாங்கியே செய்யுங்க. காசு இல்லைன்னு அப்படியே விட்டுறாதீங்க. ஏன் உங்ககிட்ட காசு இல்லாமல் போகுது? நீங்கள் என்ன நல்ல வருமானம் வருது. ராதிகா அமைதியாக சாப்பிட்டியா? கிளம்பு, இன்னும் கோயிலுக்கு வேற போகணும். இன்னும் சமையல்கார வேற பார்க்கணும்னு சொன்னேன். சீக்கிரம் ஏந்து கதவை ஆரம்பிச்சிட்டியா? சரி மணி ஆகுது, நான் கிளம்புறேன். நான் சாப்பிட்டு சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக செஞ்சிருங்க. சாயங்காலம் கரெக்டாக வந்துருங்க வீட்டாண்ட. குட்டியை எடுத்துன்னு வந்துருந்தேன். வாங்கினா கொஞ்சம் பெரிய வண்டி வாங்கக்கூடாது, குட்டியை வாங்கி வச்சிருக்கிறேன். சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். வேன் கேட்டு பார்க்குறேன், காசு கம்மியாக இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா வேனில் போகலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் வண்டியிலே போய்க்கலாம். என்ன சரிம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாமா நம்ம வண்டியிலேயே.